கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அந்த தேனுடைய தன்மை என்ன என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக அந்த தேன் இனிமை உள்ளது. அதை உட்கொள்ளுகிறவர்களுக்கு அது முக மலர்ச்சியை கொடுக்கிறதாம், உள்ளான ஒரு பலத்தை அது கொண்டு வருகிறதாம். யோனத்தானுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த யோனத்தானும் அவனோடு கூட இருக்கிற மனிதர்களும் அவர்கள் பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணின பிறகு களைத்து போய் ஒரு காட்டின் வழியாக அவர்கள் கடந்து சென்றார்களாம். ஒரு தேன் கூட்டை அவன் கண்டானாம். அந்த கோலின் நுனியினாலே தேன் கூட்டை அவன் குத்தினான். கோலிலிருந்து எடுத்து தன் வாயில் போட்டு கொண்டான். அந்த தேனை அவன் ருசித்த உடனே அவன் கண்கள் தெளிந்தன. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், குடும்பத்துல ஒரு இருள், ஒரு நிம்மதி இல்லை, களைத்து போய் இருக்கும்போது கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறது மாத்திரமல்ல, அந்த கண்மலையின் தேனை நம்ம உட்கொள்ளும் பொழுது பலன் உண்டாகுகிறது.